இன்னொன்று எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, ஜென்மகுரு ஜென்மகுருன்னு. இப்போ மிதனத்தில் குரு இருக்காரு, ஜென்மகுரு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். இந்த ஆண்டு பிறக்கும் போதும் மார்ச் மாதம் வரை பாக்கியஸ்தானம் தான் இருக்கார். இப்போ மார்ச் மாதம் வரையிலுமே இவர்களுக்கு வந்து எந்த விதமான நெருக்கடிகளும் வராது என்பது என்னுடைய கணிப்பு. என்னன்னா, பொதுவாக 9ஆம் இடத்தில் சனி அமர்கின்ற போது மட்டும்தான் மிக உச்சபட்சமான யோக பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவருடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 3, 6, 11க்கு. அப்போ மிக அதிகபட்சமான யோக பலன்களை பாக்கியஸ்தானத்தில் எந்த கோச்சார ரீதியாக எந்த ராசினராக இருந்தாலும் சரி கொடுப்பார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு, மிதனத்துக்கு குரு இருக்கார் சொல்றாங்க. இப்போ குரு இருப்பது என்ன பண்ணணும்னா, அந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் தான் பலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வை என்பதே ஜென்மகுரு காலகட்டத்தில் தான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடங்களை குரு பார்க்கிறார். ஒரு அதிசயமான ஒரு விஷயம் பாருங்க. 9 இடங்களை குரு பார்க்கிறார். 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார், 9 இடங்களை பார்க்கிறார். அப்போ சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், திருமணம், வாகனம், உயர்கல்வி இவை அனைத்தையும் கொடுத்திடக்கூடிய அளவிற்கு குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. எல்லாவற்றையும் தைரியமாக சமாளித்து, துணிச்சலாக சமாளித்து, வேகமாக செயல்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது கொடுப்பார். அப்போ நவம்பர் மாதம் வரை ராகும் அங்கதான் இருக்க போறாரு. எல்லாரும் வந்து 10ஆம் இடத்துல சனி வருகின்ற போது பாதகம் வரும் என்பது பொதுவான விதி. ஆனா என்ன ஆகுன்னா, அந்த சனியும் பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த அஸ்தம்பலம் முடிஞ்ச உடனே குரு பார்த்துறார். மே மாதம் குரு பார்த்துறார். குரு பார்க்கின்ற போது சனியினாலும் இவர்களுக்கு பாதிப்பு வராது. 10ஆம் இடத்து சனி பெருமளவு பாதிப்பும் உண்டாக்க மாட்டாரு. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே யோகமான இருக்கு. இவர்கள் என்னுடைய பார்வையில் ஒவ்வொரு சொல்றாங்க அவங்களுடைய கணக்கில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது என்பது யோகத்தை உண்டாக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும்.